நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. டைரக்டர் வாங்க சார். அவங்கவுங்க இடத்துல எந்திரிச்சு நில்லுங்க. தமிழ் தாய் வாழ்த்து போடுறோம். டாக்டர் சவுந்தரராஜன், நெஃப்ராலஜிஸ்ட், எங்கள் மதுரை மெடிக்கல் காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட். அவர் இருக்க கோல்டு மெடலிஸ்ட்லாம் தட்டிட்டு போயிட்டார். அவருடைய ஸ்டூடெண்ட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மேடம் அவங்கள கூப்பிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். நான் அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். எல்லாருக்கும் தெரிய சொல்லணும். சார் கொஞ்சம் நீங்கள் வரணும், நீங்கள் என்னையை கௌரவிக்கணும். உங்களுடைய ஸ்டூடெண்ட் தான். மதுரை மெடிக்கல் காலேஜுங்கிறது ஒரு வித்தியாசமான காலேஜ். அந்த படம் வருது, அடுத்த படம். ஆமாம் தம்பி ஆரம்பம். ஸ்டேஜ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த ஈவினிங்கில். ரொம்ப சந்தோஷம். ட்ரெய்லரும் ஆடியோவும் பார்த்துருப்பீங்க. சில படங்கள் வெறும் பொழுதுபோக்காக இருக்கும், சில படங்கள் சிந்திக்க வைக்கும். இந்த படம் ரெண்டுமே உங்களை பண்ண வைக்கும்னு நம்புகிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார், நம்ம கமலக்கண்ணன் சார் ஃபஸ்ட்டு பேசுவார். நம்ம கமலக்கண்ணன் சாரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. தயாரிப்பாளர்களின் ஒற்றுமைக்கு திரைப்படத்துறையில் முன்னோட்டமாக இருக்கும் அவர். தமிழ் திரைப்பட சங்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவர் பேசுவார், அவரே சொல்லுவார். அவரை பற்றி நிறையா சொல்லலாம், அவர் பேசுவார். வாங்க சார், உங்களோட வாழ்த்துறை வழங்குங்க சார். எடிட்டர் ராஜா முகமது, உங்களுக்கு தெரியும் சார். பருத்தி வீரன் ரொம்ப ஃபேமஸான எடிட்டரு. அவர் சார்பாக கமலக்கண்ணன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். கமலக்கண்ணன் சார், தர்மம் காப்பாற்ற வேண்டும், அதர்மம் அகற்ற வேண்டும். தலைப்பு செய்யாத, நல்லது செய், கெட்டது செய்யாத. இதுதான் தலைப்பு. எங்களுக்கெல்லாம் ராஜா சார் முன்னாடி அவர் எம்எல்ஏ இருக்கும் போதெல்லாம் நாங்கள் ஒரு போராட்டங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போது சார் இந்த மேடையில் உட்காந்துருக்காரு. இந்த படம் பார்த்த உடனே இந்த தம்பி ரொம்ப சின்ன வயசில் இந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. இந்த படத்தை நம்ம இன்னைக்கு சினிமா ஃபஸ்ட்டு இருந்த சினிமா வேறு, இப்போ இருக்கிற சினிமா வேறு. இப்போ இருக்கிற சின்ன இளைஞர்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு 300 படம் எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய படம் விடுங்க, அது வெற்றி. எப்பவுமே இந்த சின்ன படமெல்லாம் ஜெயிக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒரு டீமாக நல்ல கதையை ரெடி பண்ணி நல்லா நம்ம எடிட்டரெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டரு ரொம்ப பாராட்டணும். உண்மையில் நல்லா பண்ணிக்க. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. இதெல்லாம் வெற்றி. அதாவது வருஷத்துக்கு ஒரு 300 படம் எடுத்தாலும் ஒரு 4-5 படம் இந்த சின்ன படம்லாம் வெற்றி கொடுக்குது. அதுபோல் இந்த படத்தை நல்ல விளம்பரம் பண்ணணும். இன்றைக்கி காலகட்டம் விளம்பரம் நம்ம வீட்டு வாசப்படியே தொட்டு பார்க்குது. அது தொட்டு பார்த்தா தான் வீட்டில் இருக்கிறவங்களாம் தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. ஸோ அந்த சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் என்ன படம் எடுத்தாலும் அந்த விளம்பரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா தான் ஜனங்க ஏதோ இருக்குது, நம்ம போய் தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனசில் தோணுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் இப்போ சமீபத்தில் ஆந்திராக்கெல்லாம் போயிருந்தோம், ஹைதராபாத் போயிருந்தோம், கொச்சினுக்கெல்லாம் நானும் கதிரேசன் சார்லாம் போயிருந்தோம். அங்கே இருக்கிற சினிமா இப்போ ஹைதராபாத்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் தேட்டரில் தான் போய் பார்க்குறாங்க படத்தை. உண்மையில் அந்த ஆந்திரா மாநிலம் நிறைய பேர் ஆடியன்ஸ்
தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. அந்த தேட்டரில் போய் படம் பார்த்தா தான் அது நல்லா திருப்தியாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா செல்லில் பார்க்குறாங்க. செல்லில் பார்த்து டிவியில் கனெக்ஷனை கொடுத்து பார்க்குறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி படத்தெல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் போய் பார்த்தா தான் அந்த படத்து நல்லா இருக்கும். செல்லில் வந்து படம் தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா செல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சும்மா பார்த்துட்டு திருப்பின்னு ஆஃப் பண்ணிங்க, திருப்பின்னு ஒரு படம் பார்க்கணும் ஒரு 2 மணி நேரம் நேராக போய் தேட்டரில் போய் பாருங்கள். அந்த படம் என்ன எப்படி இருக்குன்றது ரிசல்ட் அப்போ தெரியும். இப்படி கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாரு. எதுக்கு எடுக்கிறாரு? இந்த படத்தை வந்து அது நல்லது கெட்டதெல்லாம் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் படம் இருக்கார். சார் வந்து அமெரிக்காவில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த கலை உணர்வு வந்து அவருக்கு சாருக்கு பாருங்கள் இருக்குது. நம்ம படம் எடுக்கணும், படம் எடுத்து ஒரு சாதனை பண்ணணும், தன்னுடைய மகனை வந்து ஹீரோ ஆக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய சாதனை. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இப்படி இருக்கிற ஆர்வமான ஆழத்தோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசருங்கெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு எங்கள் சங்கத்தில் வந்து நிறைய இப்போது சில சிஸ்டமெல்லாம் போட்டிருக்கோம். எந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம சங்கத்தில் படம் எடுத்தாங்கன்னா எல்லா டைரக்டரு டெக்னீஷியன் எல்லாமே அக்ரிமெண்ட்டு ஃபாலோ பண்ணி பதிவு பண்ணி அந்த சங்கத்தினுடைய சட்டப்படி எப்படி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் புதுசாக வராங்க, படம் எடுத்துகிட்டு பாதியிலே நிறுத்திடுறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ப்ரொடியூசர் சங்கத்தில் வந்து எவ்வளோ நல்லது பண்ணின்னு இருக்கோம். அதையும் தெரியாமல் என்ன செய்கிறாங்க, சங்கத்தில் நம்பர் ஆகாமல் படமெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா நம்பர் ஆகிறாங்க. எப்போ ப்ரொடியூசருங்க வந்து எங்கே படம் எடுத்தாலும் ப்ரொடியூசர் சங்கம் நம்பர் ஆகிட்டு அந்த சங்கத்தில் இருக்கிற விதிமுறையெல்லாம் கடைப்பிடிச்சி அதுக்கப்புறம் படம் எடுங்க. நாங்கள் என்ன செய்யறோன்னா, ஒரு படம் எடுத்தால் அந்த கதையை கேட்கணும். நல்ல டெக்னீக்ஸு ஒரு 1.5 கோடியில் படம் எடுக்குமே, அந்த 1.5 கோடி வந்து ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வந்தால் தான் அந்த படத்தை நம்ம எடுக்கணும். ஏதோ ஒரு படம் எடுக்கணும், ஆர்வ கோளாறு எடுத்துகிட்டு அவன் சொத்துக்கு அல்லது விற்றுக்கிட்டு இந்த படத்தை எடுத்து திருப்பினா லாஸ் ஆகிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்வ கோளாறில் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. நல்ல கதையை செலெக்ஷன் பண்ணி அந்த நல்ல டைரக்டர் 10 வாட்டி அந்த கதையை கேளுங்க. இன்னும் ஒரு டீம் செட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு 4-5 பேர் நல்ல சினிமா டெக்னீஷியன் தெரிஞ்சுங்க கூட வச்சு அந்த கதையை நல்லா கேட்டு அதுக்கு ஏற்ற டெக்னீஷியன் வச்சு அந்த படத்தை எடுத்து வெளியிடுங்க. உண்மையில் என்றைக்கும் சினிமா வந்து ஜெயிக்கலாம். அதில் வந்து எந்த லாஸ் வராது. இந்த ஆர்வ கோளாறில் எடுக்கிறவங்க தான் இன்றைக்கி லாஸ் ஆகின்னு இருக்குங்கள கண்டி. நல்லா பிளான் பண்ணி எடுத்தாக்கா படம் வந்து வெற்றியை கொடுக்கும், நல்லதும் நடக்கும். தயவுசெய்து எங்கள் பத்திரிகையெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த நல்லா எடுத்திருக்காங்க அந்த படத்தை. இந்த வெற்றி படம்னா நீங்கள் எழுதுகிற எழுத்துல தான் இருக்குது. நல்லா எழுதுங்க, நல்ல விளம்பரம் உங்களால் வரட்டும், அந்த படம் வெற்றி ஆகட்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து பேசுனது இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் வந்துட்டு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தர்ஷினி ரெட்டி மேடம் அவங்களுக்கு பொன்னாடை போத்தி டைரக்டர் வரவேற்பார். அதை தொடர்ந்து அவங்க ஒரு சிறப்புரையாற்றுவாங்க. வாங்க மேடம். ஹைஃப்ளை மீடியா டிஐ டிஜிட்டல் இன்டர்மீடியேட் ஹர்ஷா வந்து அந்த பொன்னாடையை போட்டுவார். எங்கள் டீமில் நல்லா ஹெல்ப் பண்ணார். சென்டர் பாருங்க சார். Good evening, everybody. Thank you so much, sir, for giving this opportunity, Raja sir. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. Thank you for my team, Guru and Tabitha, Raja sir. Thank you so much. Thank you so much, media, for welcoming me. Yeah, sir. Thank you, sir. தேங்க்யூ ஸோ மச் மேடம். நெக்ஸ்ட் சுமதி மேடம், அவங்களும் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பொன்னாடை போத்தி வரவேற்கிறோம். அதை தொடர்ந்து அவங்க ஒரு வாழ்த்துறை வழங்குவாங்க. ரவி எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு பேக் போன் மாதிரி எங்கள் அண்ணன்.
சில வார்த்தைகள் பேசலாம் மேம். இல்லை, நல்லா உங்களுக்கெல்லாம் ஃபெமிலியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப் ராணி. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக அரசியல் மேடைகளில் தான் இருந்து பழக்கம். இப்போ முதல் முறையாக சினிமாவுக்காக வருதில் இவர் ராஜா அண்ணா வந்து முதல்ல ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டப்போ அவங்க தர்ஷினி மேமோட ரோல் தான் வந்து கேட்டாங்க. அவர் சீன்லாம் சொன்னப்போ உண்மையாலுமே எனக்கு பயமாக இருந்துச்சு. சார் இது முன்னாடி நான் கேமரா முன்னாடி நின்னதே கிடையாது. கேமரா முன்னாடி பேசியிருக்கோம், யூடியூப் சேனலில் எல்லா சேனல்லையும் போய் பேசுகிறோம், டிவிலலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப வெயிட்டான ரோல் சார், என்னால் அது பண்ண முடியாது அப்படின்னு தான் அப்புறமா அவங்க தர்ஷினி இது பண்ணிவிட்டு தம்பி சொன்னாப்புல ஒரு முக்கியமான ரோல்லாம் இல்லை, 2 சீனில் வருவேன், அவ்வளோதான். சும்மா வந்துட்டு போகலாம். ஏன்னா அவர் முன்னாடி நிறைய இந்த இதில் கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கான்செப்ட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, அவங்க தான் அவங்கள நம்பி நம்மளோட உயிரையே கொடுக்குறோம். நம்ம டாக்டர்கள் சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேட்டால் நெஞ்சை கிழிக்கணும்னா கிழிச்சிடுறோம், நம்ம கொண்டு அட்மிட் பண்ணிடுறோம், கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்கள மதிக்கிறோம். ஆனால் அந்த மெடிக்கல் ஃபீல்டில் எப்படிலாம் சில பேர் சீட் பண்ணுறாங்க, எப்படி அந்த இதை வந்து அந்த மருத்துவத்தை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொன்னப்போ ரொம்ப உண்மையாலுமே அதுக்காக தான் அந்த தலைப்பை வச்சுருந்தாரு. ஸோ மருத்துவர்கள் வந்து எதெல்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது. இன்னொன்று, நம்மளுமே நிறைய ஒரு அவேர்னஸ் இல்லாமல் சும்மா தலைவலிக்குதுன்னா ஏதோ ஒரு டோலோ போடலாம், காய்ச்சல் நம்ம எல்லாருமே நம்மளாம் இன்றைக்கி எல்லாரும் அற வைத்தியர்கள் எல்லாருமே சொல்லுவாங்களே 1000 பேரை கொண்டா அற வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே கொண்டுகிட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நான் அந்த செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது, நம்மளோட இளைய தலைமுறையை வந்து நம்ம வந்து எப்படி பழி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதாவது உணவுலேருந்து இந்த மாத்திரைகள் எடுக்கிறதுலேருந்து நம்ம தாத்தா இருந்தது உடம்பு எப்படி இருந்தது, நம்ம அப்பாலாம் எப்படி இருந்தாங்க, நாம் எப்படி இருந்தோம், இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம 40 வயசில் நம்ம கூட நடந்துருவோம் போல இருக்கு 1 கிலோமீட்டரு, நம்ம பிள்ளைங்களாம் 10 அடி நடக்க மாட்டேங்கிறாங்க, புசுங்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் ஓடி போய் ஊசியை போடுறது, எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு மாத்திரையை கொடுக்குறது, அந்த மாதிரி. அதனால் அவர் எடுத்திருக்க கான்செப்ட் ரொம்ப ரொம்ப நல்ல கான்செப்ட்டு. படம் வந்து நல்லா சிறப்பாக வரணும். இங்கே நிறைய இவங்களாம் விமர்சனம் எழுதுறவங்களாம் வந்திருக்கீங்க, நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. படம் வந்து சிறப்பாக வெற்றி அடையணும். அடுத்ததாக ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சியாக நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்டு நம்ம கேமராமேன் சார் வாசு சார், அவருக்கு பொன்னாடை போத்து மரியாதை அளிக்கிறோம். நல்லா பண்ணியிருக்காரு வாசு சார், பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு முக்கியமான பர்சன், தமிழ் திரைப்பட உலகில் வந்து தயாரிப்பாளராக இயக்குனராக தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தையே உருவாக்கி வச்சுருக்காரு. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் திரு 5 ஸ்டார் கதிரேசன் சாரை அன்புடன் அழைக்கிறோம். அவருக்கு பொன்னாடை போத்தி வரவேற்பாங்க. வந்து ஒரு ஜெம்மான பர்சன். நான் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தேன். இந்த மாதிரி 2-3 தடவை அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டு எனக்கு லைனில் கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சாலும் தெரில, ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து ஒவ்வொரு ஃபோனும் பறக்குது. அப்புறம் தான் தெரியுது இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர்னு. அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சிலில் இப்போ வந்து நல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் அப்படியே தொடரணும், இன்னும் நிறைய பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். எங்களால் முடிஞ்ச உதவியில் நாங்களும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். அண்ணன் ஒன்று வந்து உங்கள் வேறு வார்த்தையில் பேசுங்க. இந்த மாலை நேரத்தில் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் முன்னாள் கவர்னர் மதிப்பிற்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் மதிப்பிற்குரிய எச் ராஜா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் பத்திரிகை துறை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது கலைத்தாயும் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாததுக்கான விழா மேடை தான் இந்த விழா மேடை நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு. ஏன்னா சினிமாவும் அரசியலும் கலந்து தான் தமிழ்நாட்டில் பல வருஷங்களாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ண ஜிகதண்டாங்கிற ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயினான கதையை வந்து மதுரையில் வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு ரவுடி, அந்த ரவுடியை வந்து ஒருத்தர் கதை கேட்டு டைரக்ட் பண்ண சொல்லி ஒரு போகிறாரு. அந்த கதையை அந்த இது பண்ணும்போது இன்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் அந்த ரவுடியை அந்த ரவுடி தொழிலை விட்டுட்டு நானே அந்த கலைத்தாயில சினிமாவில் அடாப்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு தான் அந்த படத்தோட கதையை, ஜிகதண்டாவோட கதை. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சினிமா ஒரு கலைத்தாய் யாரையுமே எப்போவுமே எந்த நேரத்தில் மாற்றிரும்
அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை மாற்றி ஒரு ரவுடி எப்படி ஒரு திரும்பி வந்து திரும்ப வந்து அந்த ரவுடித்தனத்தை வந்து ஒரு நடிகனாக மாறுறான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச் ராஜா அண்ணன் வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய போல்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணன் பேசக்கூடிய ஸ்பீச்சாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பார் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை வந்து பண்ணியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால் சினிமாவும் அரசியலும் கலந்து தான் வந்து நீ ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. அப்புறம் வந்து இந்த படத்தில் குருன்னு ஒரு அறிமுக கதாநாயகன் ஆகியிருக்காரு. இதை ஏன் சொல்ல வந்தேன்னா உங்களுக்கு அந்த சினிமாவும் அரசியலும் வந்து ஏன் அப்படி சொல்ல வந்தேன்னா, ஸோ டாக்டர் ராஜரத்ன சார் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகி ஸோ அமெரிக்காவுக்கு போயிட்டார். அமெரிக்கா போனதுக்கப்புறம் வந்து அவர் கலைத்தாய் சினிமாவோட தாகம் வந்து பாருங்கள், திரும்ப அவர் அங்கேருந்து இங்கே வந்து வர சொல்லி அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் சினிமாவோட தாகம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 225 படங்கள் வருது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 தயாரிப்பாளர்களும் சரி 100 இயக்குநர்களும் சரி புதுசாக இந்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா அந்த படத்தில் ஜெயிச்சிட மாட்டோமா தான் இப்போ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் கலைத்தாய் வந்து நம்ம கொடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ராஜேந்திரன் சுப்ரமணியம் சாருக்கும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கக்கூடியதுக்கும் அப்புறம் இந்த படத்தில் எடிட்டரு சார் வந்து ராஜமோகன் சார் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் ஆல்மோஸ்ட் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. அவர் இந்த படத்தை பணியாற்றியிருக்காரு. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றியடை செய்யாதை மாபெரும் வெற்றியடை எல்லாம் மலை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி லெஜண்ட்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சவுந்தரராஜன் சார் அவரை பற்றி சொல்லணுன்னா, இப்போ எனக்கு ஆசான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சார், அது மாதிரி எங்கள் சாரோட ஆசான் வந்து அவருக்கு மரியாதை செலுத்த பொன்னாடை போத்து வரவேற்க நம்ம பாலாஜி சார் ஸ்டேஜுக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாங்க சார். சார் சவுந்தரராஜன் சார் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு வித்தியாசமான மேடை. நான் மருத்துவ கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டு இருக்கேன். ஒரு 35 ஆண்டுகள் சிறுநீரகத்துறையில் லட்சம் சிறுநீரக நோயாளிகளை பார்த்துருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 45 கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு நான் டீச்சராக இருந்திருக்கேன். அதுபோக எனக்கு ஒரு யுனிக்காக வந்து அரசாங்க மருத்துவமனையில் அன்றைக்கு முதல் சேரும் பொழுது எம்பிபிஎஸ் முடித்தோடனே அது வந்து எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் இஸ் ப்ளீஸ் டு அப்பாயிண்ட் யூ அப்படின்னு என்னை கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அன்னைக்கு வந்து மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு இருந்த வார்த்தை இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரின்னு மாறிப்போச்சு. ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரின்னு மாறின பிற்பாடு அங்கே வந்து ப்ராஃபிட் இஸ் த டார்கெட். ப்ராஃபிட் இஸ் த டார்கெட். லைஃப்பில் எல்லாருக்கும் பணம் தேவை. நான் மருத்துவ மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது இதுதான் சொல்லுவேன், உங்களுக்கும் பணம் தேவை, எனக்கும் பணம் தேவை. ஏன்னா நம்ம பெட்ரோல் பங்கில் என்னென்னா நானும் பணம் கொடுக்கணும், நீங்களும் பணம் கொடுக்கணும். அதனால் வாங்கும் பொழுது நீங்கள் பணம் எல்லோருக்கும் தேவை தான். அது வாங்கும் பொழுது இப்படி குனிந்து நின்று வாங்கிக்கோங்க. அவங்க இப்படி பாக்கெட்லேருந்து எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. குனிந்து நின்று வாங்கிறது உங்களை சேவைக்கு. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் இருந்து நான் ஆரம்பத்தில் பணியாற்றிய பொழுது போகிற ஒவ்வொரு பேஷண்ட்டும் வெத்தலை பாக்கு பழம் ஒன்றும் இல்லைன்னா எலுமிச்சம்பழமாவது வாங்கி அரசாங்க மருத்துவமனையில் நன்றி சொல்லிட்டு போவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு சொல்லுவோம். மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் இருக்கட்டும், அவங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், மன்னை நாராயணசாமி அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. அதே போல் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவரின் துணைவியார் ஜானகி அம்மா அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கு பார்த்த அனுபவங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக மரியாதைக்குரிய சூப்பர் சார் அவர்களுக்கு கூட முதல் முறையாக அங்கே ராமச்சந்திர மருத்துவமனையில் அவர் டயலைஸ் ஆகும் பொழுது நான் தான் அவருக்கு போட்டேன். இது எங்கேயும் நான் பொது மேடையில் சொன்னதில்லை, என்னுடைய அடக்கத்தின் காரணமாக. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் நம்ம தேவைகள் எவ்வளவோ இருந்தாலும் இன்றைக்கி மக்கள் நலன் சார்ந்த பணியில் ஒரு முதலமைச்சர் என்னென்ன செய்யணுங்கிறத அண்ணன் வந்து தர்ம போராளி நாங்கள் சொல்லுவோம். தர்ம போராளி என்று சொல்வதற்கு
எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பதற்கு ஒருத்தர் இருக்காங்க. தர்மத்துக்கு குரல் கொடுக்கறதுக்கு போராளியாக இருந்தவர் தான் அண்ணன் எச் ஆர் ராஜா அவர்கள். அவங்க வந்து உண்மையிலே அவருக்கு சில குரல் கொடுக்கறதுக்கு எங்களை போன்றவங்கெல்லாம் வந்து நேரடியாக வந்து மேடைகளில் குரல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனதைரியம் இல்லை. எனக்கு வந்து ஒரு ஆசைகள் இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவருடைய படத்தை பார்ப்பதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஹோம் மினிஸ்டர். எனக்கு வந்து அவங்க மற்றவங்களுக்கு கவர்னர், எனக்கு அவங்க ஹோம் மினிஸ்டர். நான் வந்து மரியாதைக்குரிய சொல்லும்போது எல்லோரும் கேட்பேன், எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், என் பேஷண்ட் சொல்லி சொல்லுவேன், சுகர் பேஷண்ட்டா, நீங்கள் ஐபிபி பேஷண்ட்டா, அவங்க எல்லாத்தையும் வந்து உங்கள் ஒய்ஃப் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு தடவை சொன்னால் உங்கள் வீட்டில் போய் உங்கள் ஒய்ஃப் 100 தடவை சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உப்பு சாப்பிடாதேன்னு சொன்னால் உப்பு சாப்பிட அவங்க சொல்கிறத கேட்பாங்க. டாக்டர் சொன்னார்லன்னு கேட்பாங்க. நான் என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் வந்து உங்கள் ஒய்ஃப்கிட்ட அட்வைஸ் பண்ணிடுவேன். அதனால் அவங்க வீட்டில் அதை சொல்லுவாங்க. அதனால் மனைவி சொல்லை கேட்காத கணவன் இல்லை. மனைவி சொல்லை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நல்லா ரொம்ப நாள் வாழ முடியும். எல்லாருமே நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்க துணைவியாரின் சொல்லை கேட்டு வாழ பழகியவர்கள் தான் ரொம்ப நாள் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொது மெசேஜை சொல்லி ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்த இந்த மேடைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். உங்களோட இவ்வளோ வருஷ மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஈடுணையே இல்லாதது சார். சார் கூட பழகிற வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா எனக்கு ரொம்ப வயசு கம்மி. சாரை புகழ்கிற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. பட் ஆனால் அவரோட சிஷியம் கூட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவர் மாதிரியே தான் சாரும் பேசுவார். அவர் பேசுகிறப்ப நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர், மக்களோட ரொம்ப எளிமையாக இயல்பாக பழகிற ஒருத்தர், இளைஞர்கள் பெண்களுக்கு எப்போவுமே ஊக்குவிக்கிற ஒருத்தர், கல்வி மற்றும் சமூக சேவையில் வந்து மருத்துவராக தன்னோட பயணத்தை தொடங்கி அரசியலுக்கு வந்து தமிழக பாஜக தலைவராக இருந்து, அப்புறம் தெலுங்கானா ஆளுநராக இருந்து, அப்புறம் பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்து, இன்னும் அரசியல் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க நம்மளோட தமிழிசை மேடமை அன்போடு வரவேற்கிறோம். அவருக்கு பொன்னாடை போத்தி வரவேற்க தர்மர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மதுரையினுடைய மொத்த ஷூட்டிங்களுக்கு இவர் தான் ஒரு ஹெட்டு. எங்களுக்கு எல்லாத்துக்கும் நைட்டு 1 மணி 2 மணிக்கு இருந்தாலும் தர்மர் அவருடைய சேவை. அவர் ரொம்ப நன்றி மேடம். ஆடியோ வந்து அவருக்கு ஒரு நிமிஷம் சார் வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வீடியோ ஓகேவா?